இப்படி ஒவ்வொருத்தரும் சாதியை சொல்வதற்கு வெட்கப்படுவது, உங்களை மாதிரி செலிபிரிட்டி பிரபலங்கள் இப்படி பேசுவது என்பது அடுத்த இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஆனா இதான் சாக்குன்னு நான் சாதியற்றவன் மதமற்றவன் சர்டிபிகேட் வாங்கிட்டேன். சர்டிபிகேட் கவர்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட, இப்ப இது எப்படின்னா நான் நல்லவன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டை எங்க தாசில்தார் கொடுத்துருவாரா? நான் பொய்யே பேசாதவன், இப்படி பார்த்திபன் நல்லவன், பெண்கள் விஷயத்தில் ஒழுக்கமானவர், பொய்யே பேச, இப்படி சர்டிஃபிகேட் ஒவ்வொருத்தரும் போய் வாங்கலாமே. இப்போ ஒவ்வொருத்தரும் கேளுங்க, நீங்க நல்லவனான்னு கேட்டா நல்லவன்ங்கிறாங்க. போய் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. நல்லவனாப்பா யார் சொன்னா? நானே சொல்றேன். வெரி குட். இப்படி சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா? அப்ப சாதி அப்படிங்கிறது திருமணத்துல ஒழிக்கணும். சடங்குகள்ல இருக்கு, கடவுள் நம்பிக்கையில இருக்கு. கடவுள், சடங்கு, திருமணம், வம்ச பெருமை, குடும்ப பெருமை, இது எல்லாம் கலந்துதான் சாதிங்கிறது பைண்டா இருக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் பெரியார் குடும்பங்கிற அமைப்பை விமர்சிச்சாரு. ஒரே சாதியில பண்ற திருமணத்தை கிரிமினல் குற்றம் பெரியார் அறிவிக்க சொன்னாரு. பெரியார் சொன்னதை கேட்டா இன்னைக்கும் சாதியவாதிகள்லாம் பதறுவாங்க. இப்படி இல்லாமடா ஒரு கிழமை பேசி வச்சிருப்பான் 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு. பெண் விடுதலையிலிருந்து சாதி ஒழிப்பு தொடங்குது பார்த்திபன். பெண் விடுதலை, பெண்ணடிமைத்தனமும் சாதியும் பின்னி பிணைந்தது. பெண் விடுதலை இல்லாம சாதி ஒழிப்பு சாத்தியம் இல்லை. சாதியை ஒழிக்காம பெண் விடுதலை சாத்தியம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு சாதி கிடையாது. அவ யாரோ ஒருத்தனுடைய பொண்டாட்டி, எந்த சாதிக்காரனுடைய பொண்டாட்டி இல்லாட்டி பிள்ளை. பெண்ணுடைய இதுக்கு மதிப்பு கிடையாது. ஆண் குறிக்கும் விந்துக்கும் தான் சாதி. சாதி பெருமைங்கிறது விந்து பெருமை தான். பெண்ணோட யோனிக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. இதுதான் சாதி, இதுதான் சனாதனம், இதுதான் ஆணாதிக்கம். இது ஒரு இதெல்லாம் ஒரு தர்க்கம், ஒரு தத்துவம், ஒரு அரசியல். இது எதுவுமே தெரியாம யாரோ ஒரு தாசில்தார்ட்ட கேட்டீங்களா, கோர்ட்டு சொல்லுச்சான். ஏப்பா, இது தெரியாமலா பெரியார் அம்பேத்கரும் இந்த இந்தியாவில் போராடினாங்க? திராவிட இயக்கம் போராடிச்சு, இடதுசாரி இயக்கங்கள் போராடிச்சு. ஜாதியை ஈஸியா ஒழிச்சு விட்டீங்களே நீங்க. எலைட் பாலிடிக்ஸ். அவன் ஜானி பால் சவுக்கடி வாங்கிட்டு சாதி ஒழிப்புக்காக சீனிவாச ராவ் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினாரு. பெரியார் எவ்வளவு பெரிய போராட்டத்தை வாழ்நாள் முழுக்க நடத்தினாரு சாதி ஒழிப்புக்காக. அரசியல்னா என்ன, சமூகம்னா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, மொழி உணர்வுனா என்ன, இந்தியானா என்ன, தமிழ்நாட்டுக்குள்ள சாதி என்னவா இருக்கு, இந்தியாவுக்குள்ள சாதி என்னவா இருக்கு, இந்தியாங்கிற அமைப்போட சாதி எப்படி பிணைந்திருக்கு, ஆணாதிக்கத்தோடு எப்படி பிணைந்திருக்கிறது, இது எல்லாம் ஃபேமிலி சிஸ்டத்தோடு எப்படி பிணைந்திருக்கு, இதெல்லாம் கடவுள் நம்பிக்கையோடு எப்படி பிணைந்திருக்கு. இப்படி நீங்க யோசிங்க.